இது எல்லாத்துக்கும் மேலே என்னோடய குருவுக்கு முதல் வணக்கம் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா எல்லாத்துக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த எல்லாருக்கும் என்னோடய முதல் வணக்கம் சொல்லிக்கிறேன். நான் நான்சி, லெபார்டரி அசிஸ்டன்ட் இன் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட். நான் ஜூன் 2017 தான் என்ஆரில் ஜாயின் பண்ணேன். எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் காலேஜ் முடிச்சப்போ தான் ஒரு மாதம் தான் ஆயிடுச்சு. வெட்டியாக சுற்றிட்டுருக்குறேன்னு எங்கள் அப்பா கொண்டு வந்து சேர்த்து விட்டாங்க. அப்புறமா சொல்லணுன்னா சாரு சொல்கிறது அப்போ தான் ஷார்ட்கட்லாம் சொல்லுவாங்க சாரு. ஆனால் அதை எனக்கு அப்போதைக்கு ஷார்ட்கட் படித்தாலும் ரெண்டும் படிக்கிறது ஒன்று தானே, அது எதுக்கு படிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகமாக அதை கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க மாட்டேன். அப்புறமா ஹிஸ்ட்ரி அப்போ போயிட்டு இருந்தது. அப்போ மயிலாசனத்தை தூக்கிட்டு போனது நாதிர் ஷா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சாரு. அப்போ நாதாரி பையன் மயிலாசனத்தை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஷார்ட்கட் எனக்கு அப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலேருந்து தான் அப்புறமா ஷார்ட்கட்டும் படிக்க ஆரம்பித்து இதுவும் படிக்க ஆரம்பித்தேன். குரூப் 4 எழுதியிருந்தேன். அப்போது சார் ரிவிஷன் கிளாஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணணுன்னு சொல்லுவாங்க. அட்டன் பண்ணேன். ஆனால் லாஸ்ட் நாள் ஈவினிங் 4 o'clock வச்சதுனால திரும்ப போயிட்டு என்னால் வர முடியலன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் போகலை. அதே மாதிரி சார் அன்றைக்கி சொன்ன 10 கொஷின்ஸும் அந்த எக்ஸாம்ஸில் வந்திருந்தது. ஆனால் அது என்னால் அட்டன் பண்ணவே முடியல. சார் சொல்லிட்டு இருக்கப்பல இன்னும் வரைக்கும் நான் வருத்தப்படுறேன் அதுக்காக அந்த ரிவிஷன் கிளாஸ் அட்டன் பண்ணலன்னு. அதுக்கப்புறம் நான் அவரோட ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணதே இல்லை. எல்லா ரிவிஷன் கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். பாராட்டு விழாலாம் வைக்கும்போது என்ன பேச போகிறாங்க, இதுக்கு எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் யோசிச்சுட்ருக்கேன். அப்போ முன்னாடி அட்டன் பண்ணப்பெல்லாம் ஒரு அண்ணா சொன்னாங்க, எப்பொழுதும் தெரியாத கொஷின்ஸை விட்டுடுங்க, அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் போய் அட்டன் பண்ணுங்கள், அது எவ்வளோ கொஷின்ஸ் அடிச்சிருக்கோம் கரெக்டாக எழுதியிருக்கோங்கிற திருப்தி கொடுக்கும், அதுக்கப்புறம் உங்கள் மைண்டு பீஸ்ஃபுல்லாக யோசிக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் நான் லெபார்டரி அசிஸ்டண்ட்டும் அப்படி தான் பண்ணேன். இந்த குரூப் 2வும் அப்படி தான் பண்ணியிருக்கேன். குரூப் 2ல் கூட ஒரு மேக்ஸ் கொஷின் எல்லா கொஷினும் எழுதிட்டு 160 கொஷின் அடிச்சிருந்தேன் கரெக்டாக. அதுக்கப்புறமேட்டு தெரியாத கொஷின்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்புறமா மேக்ஸ் கொஷின்லாம் பொறுமையாக யோசித்து போட்டப்போ ஆன்சர் கரெக்டாக பண்ணிட்டேன். ஆனால் ஷேட் பண்ணும்போது ஒரு கொஷின் தப்பு பண்ணிட்டேன். உடனே என் மைண்டு அப்படியே தெரிஞ்ச கொஷின் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அங்கேயும் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். எல்லா கொஷினும் அந்த அண்ணன் சொன்னதை நான் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதே நினச்சி நான் எல்லா கொஷினும் தப்பு பண்ணியிருப்பேன். அது மாதிரி பாராட்டு விழாவில் சொல்கிறேன், ஏதாவது ஒன்று நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. இவ்வளோ நேரம் அப்புறம் நான் டே ஸ்காலர் தான். காலையில் கிளம்புறதுக்கு 2 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடும், ஈவினிங் போகிறதுக்கு 2 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடும் பஸ்ஸில். அந்த டைம்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தங்கச்சி தான். எனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறதுலேருந்து நான் பிளேட்டை கூட வாஷ் பண்ண மாட்டேன், எல்லாமே என் தங்கச்சி தான் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. எந்த வேலையும் செய்ய சொல்ல மாட்டாங்க. புக் எடுக்கிறதுலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது, என் பேக்கில் புக்ஸ் எடுத்து வைக்கிறது எல்லாமே என் சிஸ்டர் தான் பண்ணுவாங்க. அப்புறம் சார் சொல்கிற பாட்டெல்லாம் நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த 2 மணி நேரத்தை எப்படி வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவேன். அதனால் நானே பாடி என்னோடய ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு போகும்போது ஹெட்செட் போட்டு கேட்டுட்டு போவேன். அந்த 2 மணி நேரம் பாட்டு ரிவிஷன் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியாக இருக்கும். ஹாஸ்டலில் ஏற்கனவே 4 வருஷம் இருந்திருக்கேன். நான் பிஇ ஸ்டூடெண்ட்டு, இசிஇ படிச்சிருக்கேன், தஞ்சாவூரில் படித்தேன். அதனால் ஹாஸ்டல் திரும்பலாம் என்னால் சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டிலேருந்து வந்துட்டுருக்கேன் தினமும் 2 மணி நேரம். சார் சொல்கிறத தவிர வேறு எதுவுமே நான் படித்ததும் இல்லை, வேறு எந்த புக்ஸும் நான் யூஸ் பண்ணவும் மாட்டேன், அவர் சொல்கிறது தான். எல்லோருக்கும் வணக்கம். நான் சாதாரண ஒரு தொழிலாளி தான். என்னுடைய பொண்ணு இந்த நிலைமைக்கு வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூட வாங்கி முதல் என் கையில் கொடுக்கும்போது நான் என் பொண்ணை பெருசாக நினைக்கல, என்ஆர் அகாடமியோட அந்த சார் தான் ரொம்ப நம்ம உயரவாக நினச்சேன் சென்னையில். இருந்தாலும் இங்கே என்ஆர் அகாடமியில் சேர்ந்ததுனால கவர்மெண்ட் எக்ஸாமில் எல்லா எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகியிருக்கு. அது நான் உங்களோட சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமைப்படிக்கிறேன். இதுபோல் எல்லாரும் அதே போல் ஒரு நம்பிக்கையோடு அம்மா அப்பா படுற கஷ்டத்தை எல்லாம் நினைத்து நல்ல முறையில் படித்து அங்கேருந்து வரும்போது ஒரு மாணவராகவும் இங்கேருந்து போகும்போது ஒரு கவர்மெண்ட் அதிகாரியாகவும் தான் போக வேண்டும் என்று எங்களுடைய ஆசை. அதே போல் நீங்கள் நடப்பீங்க. நீங்கள் இருக்கிற இடம் என்ஆர் அகாடமியில் இருக்கிறீங்க. போகும்போது மறுபடியும் மாணவர்களாக போகாமல் ஒரு அரசு அதிகாரியாக போகணும் என்று என்னுடைய ஆசையாக இதோட ஒரே முடிச்சு கொள்கிறேன்.
ஹலோ வணக்கங்க. நம்ம கஷ்டப்படுறப்பல இப்போ பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நல்லா படிக்கணும், அது எந்த நேரத்துலையும் எழுப்பி விடுவேன். நல்லா படித்து நல்லா பாஸ் ஆகி நல்லா வேலைக்கு போகணுமையான்னு. நான் கஷ்டப்படுறப்பல என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது என்று அடிக்கடி எங்கள் பாப்பாட்ட சொல்லுவேன். ஏன் சார் நன்றி சொல்லியா, டெய்லி நன்றி சொல்லியா, சாருக்காக நன்றி சொல்லியா, கடவுளாட்ட உனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காருன்னு அதே தான் சார் சொல்லுவேன். டிவியில் 1 மணி நேரம் நீங்கள் இவர் சார் பேசினாருன்னு நாங்கள் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்போம். வணக்கம். ஜெயங்கொண்டன் சொல்லும்போது நல்லாயிருக்கு. ஆனால் கிளாஸ் வரும்போது என் பேர் தெரிஞ்சிடக்கூடாது, முக்கியமாக என் ஊர் பேர் தெரிஞ்சிடக்கூடாது சாருக்குன்னு நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். தெரியல எனக்கு பின்னால் என்ன கேட்டே இருப்பார், ஜெயங்கொண்ட புண்ணியந்திரி, தஞ்சாவூர் புண்ணியந்திரின்னு சொல்லிட்டே இருப்பார். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, காலையிலே வந்தோம், என்னென்னமோ யோசிச்சு வச்சேன், ஒன்றும் இப்போ சொல்ல வர மாட்டேங்குது. நிறைய எல்லாருமே நல்லா டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாம் பேர் போஸ்டிங் அது மாதிரி சொல்லுவாங்க. கமர்ஷியல் டேக்ஸ் எடுத்திருக்கேன், திருச்சி டிவிஷன். கமர்ஷியல் டேக்ஸ் திருச்சி கமர்ஷியல் டிவிஷன். டேக்ஸ் திருச்சி குரூப் 2 குரூப் 2A கமர்ஷியல் டேக்ஸ் திருச்சி. கமர்ஷியல் டேக்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், ரெவென்யூ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் நல்ல ரேங்க் இருந்தால் தான் கிடைக்கும். அப்போ பெரும்பாலும் அதை சொல்கிறாங்கன்னா அவங்களோட ரேங்க் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா இதெல்லாம் மோஸ்ட் வாண்டட் டிபார்ட்மெண்ட்ஸ். இது எல்லாமே கமர்ஷியல் டேக்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், ரெவென்யூ எல்லாம் ரொம்ப நல்லா ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் அதை எடுத்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். ஓவரால் ரேங்க் வந்து 62, கம்யூனல் ரேங்க் வந்து 27. அதனால தான் சொன்னல ஓவரால் ரேங்கே 62 தான். நீங்கள் டிபார்ட்மெண்ட் சொல்லும்போது, ஏன்னா கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு 3-4 டேஸ்க்குள்ளே போயிருப்பாங்க. கொஞ்சம் தள்ளி போனால் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கவே இருக்காது. இப்போ கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்குள்ளே போயிருக்காங்கன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்குள்ளே போகணுன்னா ரேங்க்கு நல்லா இருந்தால் தான் போக முடியும். ஸோ அதனால் டிபார்ட்மெண்ட் வச்சே நீங்கள் வந்து ரேங்க் எல்லாம் புரிஞ்சுக்கலாம். சரியா? ப்ளீஸ். ஃபஸ்ட் டே தான் கவுன்சிலிங் போனேன். ஜென்ரலில் வந்து ஜென்ரல்லே எடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் ஜென்ரலில் உமன்ஸில் தான் கிடச்சிது. எனக்கு முன்னாடி ஜென்ரல் ஃபில் ஆகிடுச்சு. அந்தளவு இப்போ நீங்கள் நல்ல டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் டாப் மோஸ்ட் வரணும். எல்லோரும் நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாமும் சூட் ஆகும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு எது தேவை, உங்களுக்கு எது லேகிங்காக இருக்குன்னு பார்த்து நீங்கள் உங்கள் அந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, லாஸ்ட் குரூப் ஏ எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லாம் ஓகேவாக இருந்தது, அதே ஏதோ ஒன்று லேகிங்காக இருக்கிற மாதிரியே தோணுச்சு. அப்போ வந்து பாஸ் பண்ணவங்க 2 பேர் வந்து சொன்னாங்க, அந்த மாதிரி சாரு கொஷின் கேட்பார். ஆனால் அது இல்லாமலும் அவங்க காலையில் மார்னிங் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு அக்கா சொன்னாங்க, அவங்க வீட்டில் அவங்க சிஸ்டர் வந்து அவங்களுக்கு கொஷின் கேட்பாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி இன்னொரு அண்ணா வந்து ஹாஸ்டலில் சொன்னாங்க, ஹாஸ்டலில் வந்து நாங்கள் குரூப்பாக இருந்து கொஷின் கேட்டுப்போம் எங்களுக்குள்ளேயே, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு. அது நல்லா இருந்தது. நானும் ஹாஸ்டலில் தான் இருந்தேன். ஹாஸ்டலில் ஒரு 6-7 பேர் நாங்கள் அதை பண்ணி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. காலையில் இல்லைனா ஈவினிங் ஒரு சாப்டர் முடிச்சுட்டு எங்களுக்குள்ளேயே நாங்கள் கொஷின் கேட்டுப்போம். ஒரு கொஷினுக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட உங்கள் ஃப்ரெண்டு சொல்லும்போது நமக்கு தெரியல இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். அது மாதிரி இப்போ பேசினவங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கும், எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க படிக்கிற டைம் வேறையாக இருக்கும், படிக்கிற மெத்தட் வேறையாக இருக்கும். எல்லாருக்கும் எல்லாமும் சூட் ஆகும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நான் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் தான் எடுத்தேன். ஜென்ரல் இங்கிலீஷில் 99 கொஷின். நான் ஒன்று தான் போயிடுச்சு. நிறைய பேர் வந்து நினைப்பீங்க ஜென்ரல் இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ண முடியுமா தமிழை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு நினைப்பீங்க. சில பேர் இங்கிலீஷ் எடுத்துகிட்டே 2-3 பேர் கேட்டிருக்காங்க, ஸ்கோர் பண்ண முடியுமா இல்லை தமிழ் மாறிக்கலாமா அப்படின்னு. நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதையே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கரெக்டாக எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்காதீங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சிங்கன்னா உங்களால் அதுவும் படிக்க முடியாது, இதுவும் முடியாமல் அடுத்தடுத்து எக்ஸாம் வந்துடும், ரொம்ப சஃபர் ஆகிடுவீங்க. ஸ்டார்டிங்லேயே எது கரெக்டுன்னு பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் தரவாக இருக்கணும் நீங்கள். அடுத்து வந்து மேத்ஸ் கண்டிப்பாக தரவாக இருக்கணும். டெய்லியும் கிளாஸில் இருந்தாலும் ஈவினிங் வந்து ஒரு கொஞ்சம் டைம் ஒதுக்கி ஒவ்வொரு சாப்டராக இருக்கட்டும், கொஞ்சம் சம்மாக இருக்கட்டும், நீங்கள் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து பிக்கப் ஆகும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அங்கே. அப்புறம் ஜிகே சார் சொல்லும்போது கதையாக சொல்லுவார். கதையாக சொல்லும்போது கதை தானே சொல்கிறாரு அப்படின்னு இல்லாமல் அதுலேயும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்புறம் கொஷின் வந்து சார் என்ன சொல்லுவாருன்னா 4 ஆப்ஷனுமே நமக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஆப்ஷன் கரெக்ட் இல்லை அப்படின்னு தோன்றதை விட எது வராது அப்படின்னு ஆப்ஷனை எலிமினேட் பண்ண தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மோட்டிவேஷன். இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் நல்ல மோட்டிவேட்டாக இருக்கும், சரி படிக்கணும் அப்படி இப்படின்னு. ஆனால் அது எத்தனை நாளைக்கு இருக்கும்னு தெரியாது. ஏன்னா நான்லாம் பார்த்தேன்னா நல்லா மோட்டிவேட்டாக இருக்கும், ஆனால் 2 நாளாக புஷ்ஷன் ஆகிடும், ஒன்றும் இருக்காது. ஆனால் உங்களை நீங்களே தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும். உங்களுக்கு வேணும், நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், வேலை வேணும் கண்டிப்பாக அப்படிங்கும்போது உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கணும்.
சார் சொல்லிகிட்டே இருப்பார், அப்பப்போ மோட்டிவேட் பண்ணுவார். இருந்தாலும் மற்றவங்க மோட்டிவேட் பண்ணி தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு சாங்காக இருக்கட்டும், ஒரு கோட்ஸ், ஒரு சேயிங்ஸ் எதாக இருந்தாலுமே அதை நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. ஒரு எந்த என்டர்டெயின்மெண்ட்டு மற்றதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டாக வச்சுக்கோங்க. என்ன படிச்சிருக்கீங்க? எம்இ சார். எம்இ. ஆ, நல்லா கேட்டுடலாமே. ஏஜ் இப்போ 26. 26. லெக்சராக இருந்தீங்களா கொஞ்ச நாள்? லெக்சராக இருந்தீங்களா? ஆஹா இல்லை சார், முடிச்சுட்டு இங்கே வந்துட்டேன். ஏதாவது கல்லூரியில் வேலை பார்த்தீங்களா? ஆஹா இல்லை சார், எம்இ முடிச்சுட்டு இங்கே வந்து. எம்இ முடிச்சுட்டு இங்கே வந்துட்டீங்க, நேராக இங்கே வந்துட்டீங்க. எம்இ முடிச்சுட்டே இங்கே தான் வர வேண்டியிருக்கு. நிறைய பேர் பிஜி முடிச்சுட்டு போகிறேன், பிஜி படிக்க போகிறேன்னு இங்கேருந்து போகிறீங்க. அது எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரிஞ்சுங்க. அவங்க எம்இ முடிச்சுட்டே இங்கே தான் வரணும். நான் தான் சொல்லுவேன், நீங்கள் போனீங்கனாலும் திருப்பி இங்கே தான் வரணும். அது ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, பண்ணிவிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ எங்கே முடிச்சிங்க எம்இ? பெரம்பலூர். வெரி குட். அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? அப்பா ரிட்டையர்ட் ஹெச்எம், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். அப்பா ஹெச்எம். ரிட்டையர்ட் ஹெச்எம். ரிட்டையர்ட் ஹெச்எம், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஆமாம் சார். ஜெயங்கொண்டமே வா. ஆமாம் சார். வெரி குட். எந்த தெரு? என்ன சார்? எந்த ஸ்ட்ரீட்? வேலாயுத நகர். வேலாயுத நகர். சூப்பர், வெரி குட். அவங்க இன்னொரு 2 பாயிண்ட் இருக்கு. இல்லை, இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு, சொல்லிடுறேன். சொல்லுங்கள். அப்புறம் வந்து சார் சொல்வார், இந்த மாதிரி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வேலை வாங்கிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கணும். அது உண்மையிலே கண்டிப்பாக வேலிடான பாயிண்ட்டு. அவர் சொல்வார், இப்போ வந்து கல்யாணம்னு சொல்லிட்டு ஜாலியாக ஓடுற, அதுக்கப்புறம் குழந்தைலாம் போகிறதுனால திரும்ப நீ இங்கே வந்து தான் படிச்சாகணும் அப்படின்னு அடிக்கடி சொல்வார். ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் பேசும்போதே பார்த்துருப்பீங்க, மேரீடானவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாங்க, அவங்களுக்கு டைமே இல்லாமல் எப்படி பண்ணாங்கன்னு நல்லா சொன்னாங்க. இப்போ கல்யாணம் ஆகலைன்னா வேறு ஒன்றுமே வேலை கிடையாது, படிக்கிறது மட்டும்தான் அவங்க வேலையாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி முடிஞ்ச அளவு கேர்ள்ஸ்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை வாங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் வந்து உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியை நீங்கள் வந்து உருவாக்கிக்கணும். இப்போ மேரீடாக இல்லைனா கூட நான் இவரோட பொண்ணு, இவங்க பொண்ணு அப்படின்னு இல்லாமல், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்களோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லாமல் இதுதான் நான் அப்படின்னு ஒரு தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களை நீங்கள் வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கிற அளவுக்கு நீங்கள் வரணும். என் பேர் தீபா. நான் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் மருதூர்லேருந்து வரேன். நான் 2017 ஜான்வரியில் ஜாயின் பண்ண 6 மந்தில் குரூப் டூ ஏ வந்துச்சு. உங்கள் ஸ்டூடெண்ட் தான்? அப்படியா? நான் உங்கள் கூட வந்திருக்கேன், துணைக்கு வந்திருக்கேன் நினச்சேன். பேசுங்க. 6 மந்தில் குரூப் 2 எழுதினேன். நான் படிக்க ஆரம்பித்தப்போ என்னோடய பெரிய குறிக்கோளே குரூப் 2 ஏவாக தான் இருந்தது. ஏன்னா மற்றதெல்லாம் மெயின்ஸ் படித்து 1 இயர் 2 இயர் அது போல் டிலே ஆகுன்றதுனால நான் குரூப் 2 ஏ தான் ரொம்ப பெரிய குறிக்கோளாகவே வச்சுருந்தேன். 6 மந்தில் என்னால் லாங்குவேஜ் தான் ஓரளவுக்கு ஃபுல்லாக தரவாக பண்ண முடிஞ்சுது. ஜிகே அந்தளவுக்கு பண்ண முடியல. அதனால் ஒரு 159 கொஷின்ஸ் தான் அடித்தேன். நான் கவுன்சிலிங் போன அன்னைக்கு ஒரு 7 பேர் வந்து ஜென்ரல் கோட்டாவில் சீட் இல்லாமல் வெளியே போனாங்க. 1 மார்க் எடுத்திருந்தால் அவங்களுக்கு அந்த சீட் கிடச்சிருக்கும். அன்றைக்கி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் 1 மார்க் கம்மியாக எடுத்திருந்தேன்னா எனக்கும் அந்த வேலை கிடச்சிருக்காது. ஸோ எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் எல்லாருக்கும். தேங்க்யூ. இல்லை, என்ன போஸ்டிங்? நான் வந்து குரூப் டிஏல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட் எடுத்திருக்கேன். குரூப் டிஏ போலீஸ் டிபார்ட்மெண்ட். தமிழ்நாடு ஃபுல்லாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஆளுங்க தான் இருப்பாங்க. இனிமேல் நீங்கள் போனீங்கன்னா விசாரிங்க, யாராவது என்ஆர் ஸ்டூடெண்ட் இருக்காங்களா அப்படின்னு. உள்ள ஆஃபீஸில் இருப்பாங்க, யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. இவங்க ஆஃபீஸில் இருப்பாங்க, சரியா? அந்த காலையில் அசிஸ்டன்ட் ஜெயிலர் வந்தாங்கல்ல, அவங்க தான் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. இவங்கெல்லாம் ஆஃபீஸில் இருப்பாங்க. பட் நீங்கள் விசாரித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் எந்த ஊருமா? ஜெயங்கொண்டம் பக்கத்தில் மருதூர். நீங்கள் அங்கேயே படிச்சிங்களா? இங்கே தான் சார் படித்தேன். இங்கே தான் படிச்சிங்க ஃபுல்லாக? 1 இயர் படித்தேன். குரூப் 4ம் வந்திருக்கு சார். குரூப் 4 வந்திருக்கு. எவ்வளோ வந்திருக்கு? 163 கொஷின்ஸ். இல்லை, இப்போ இந்த குரூப் 4 இல்லை, இப்போ கவுன்சிலிங் போகிறீங்களான்றேன். இல்லை சார், வேறு யாருக்காவது பயன்படுத்தும் நமக்கு. அவ்வளோதான். வெரி குட், சூப்பர். ஸோ நிறைய பேர் கவுன்சிலிங்கே போகிறதில்ல. சொல்லுங்கள். அதே மாதிரி எக்ஸாம் முடிச்சுட்டு கொஷின் கிளைம் பண்ண சொல்வார் சார். ஒரு கொஷினாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணிவிடுங்க. ஏன்னா மற்றவங்க யாராவது கிளைம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக விட்டுறாதீங்க. அது கடைசியில் அந்த 1-2 கொஷினில் போனவங்களுக்கு மட்டும்தான் அதோட அருமை தெரியும். அதனால் கொஷின் கொஞ்சம் கிளைம் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து எல்லோரும் அந்த பேப்பர் அந்த இது படிக்கும்போது த கமிஷன் இஸ் ஹாப்பி டு இன்ஃபார்ம், அதுக்கு தான் பயங்கரமாக கை தட்டினீங்க. எனக்கும் ஆசையாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்க சொல்லும்போது, சரி நம்ம பேரும் இந்த மாதிரி சொல்லணும், நமக்கும் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு. உங்கள் எல்லாருக்குமே அது இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் உங்கள் கனவு நினைவேறணும்னு நான் வந்து எல்லாருக்கும் விஷ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அங்கே இறங்கி போகும்போது அங்கே அந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதை பார்க்கும்போது ஒரு பயங்கர ஃபீலாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் அங்கே போகணும், வேலையோடு வரணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.
நான் வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கிறேன். சிதம்பரம் பிரான்ச்சில் தான் படித்தேன். ஓவரால் ரேங்க் வந்து 40, கம்யூனல் ரேங்க் 2. கம்யூனல் ரேங்க் 2. கம்யூனல் ரேங்க் 2. February 2018 தான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி எழுதின ஃபஸ்ட் எக்ஸாம் இந்த ரேங்க்கில் பாஸ் பண்ணியிருக்கேன்னா அது சார் தான் முழுக்க காரணம். சார் என்ன நடத்தினாரோ அதை மட்டும் படிப்பேன், அன்னன்னைக்கு படிச்சிருவேன். வேறு பெருசாக நான் எதுவும் எஃபர்ட் போடலை, சார் சொன்னதை மட்டும்தான் படித்தேன். அன்னைக்கு ஆர்டர் வாங்கி பார்த்துட்டு போனதுக்கப்புறம் கூட கிளாஸ்க்கு போனதுக்கப்புறம் எல்லோரும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சாரை பார்க்கறதுக்காகவே பாஸ் பண்ணணும், அதுக்காண்டியே பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்கே ஆர்வமாக அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஸ்டடீஸ் முடித்து கல்யாணம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் என்னை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நான் ஜாயின் பண்ணணும், கிளாஸில் ஜாயின் பண்ணி போய் படி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. எவ்வளோ உடம்பு சரினாலும் என்னை ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க. அந்த 3 மாதம் என்னை அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ சாருக்கும் அம்மா ஃபேமிலி எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். என்ன படிச்சது? நான் BE EEE படித்தேன் சார். BE EEE. ஸோ அம்மா சாருக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்ன வேற ஏதோ சொல்ல வந்தீங்க? அங்கே சிதம்பரம் பிரான்ச்சில் இன்பா சார் எந்த மெட்டீரியல் எப்போ கேட்டாலும் தருவார், சப்போர்ட்டிவாக இருந்தார். இன்பாவா? இன்பா சார். இன்பராஜ். சொல்லுங்க. இன்பராஜ். சிந்துஜாவை சிந்துங்கிறது, இன்பராஜா இன்பங்கிறது, அவன் பேர் இன்பராஜ். சரியா? வெரி குட். அனைவருக்கும் மாலை வணக்கம். NRIS அகாடமி இயக்குனர் நிர்வாகி அவர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். NR அகாடமியில் நீங்கள் படிக்க வந்துட்டீங்க, நீங்கள் நல்ல எதிர்காலம் இருக்குது உங்களுக்கு. ஆல் தி பெஸ்ட். சிம்பிள். சும்மா ரெண்டாவது. எல்லாருக்கும் வணக்கம். என் தங்கச்சி வந்து லேப் அசிஸ்டண்ட்டில் கிளியர் பண்ணியிருக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து எங்கள் அம்மா தான். அவளோட பர்சனல் லைஃப்பில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ இருக்கா. இது வந்து அவளோட ஃபஸ்ட்டு சக்ஸஸ் தான். கண்டிப்பாக அவள் Group 2 ப்ரிலிம்ஸ் எழுதியிருக்கா. அடுத்து மெயின்ஸும் எழுதுவா. Group 1 லெவலுக்கு செலக்ட் ஆவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ.